தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானை போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி. சிவம் டிவி நேயர்களே அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என்.ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய கரணம் மாலை 3:58 வரை பத்திரை, பின்பு பவகரணம். நாமயோகம் சாத்தியம். யோகம் இன்று சித்த நாம யோகம். இன்றைய திதி சப்தமி. இன்றைய ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன். இன்றைய நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம். அதாவது இந்த செவ்வாய் எப்பொழுதும் கடன் தீர்க்க அல்லது கொடுக்க, சேமிப்பை துவக்க, இது ஒரு அற்புதமான ஒரு நாள். புரியுதுங்களா? இந்த திதியின் நாளில் சேமிப்பு துவங்கிறதுக்கு வெற்றி அடையும், கடனை திருப்பி கொடுக்கறது வெற்றி அடையும். இது ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த சீட்டு நிறுவனங்கள், சீட்டு கட்டுறது, அந்த மாதிரி நிறுவனத்துக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷேர் அது மேலே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டோட, அரசாங்கத்தோட சில கிரக மாற்றங்களால் அவங்க ஒரு ஒரு பாலிசியை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பண மதிப்பிழப்பு மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் செயல்படுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, இதில் மாற்றமே வராது. அப்போது ஆனதுக்கப்புறம் இவ்வளோ இருந்தது அவ்வளோ போச்சுன்றதை விடவும் முன் யோசனையுடன் அது செயல்படுங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும்போது மண் அல்லது தங்கம், வேறு எதுலேயும் வைக்க தேவையில்லை. அதுதான் நீங்கள் இதுதான் நம்ம வழின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்க. ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு மண் வாங்கி வச்சா கூட அது மண்ணாகவே இருந்துட்டு போயிடும். யார்கிட்டையும் பணம் கொடுத்து அவங்க இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு ஒரு வருத்தப்பட்டு கட்டி அது பின்னாடி இல்லாமல் போய் கதறிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை கவனமோடு கேட்டு அதை செய்யுங்க. புரியுதுங்களா? இந்த கடன் வாங்கிட்டோம், கடன் கட்ட முடியலங்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க கடன் தீரணும். அந்த குறுகிய நேரத்தை பயன்படுத்தி சிறப்பாக செய்யும்போது வெற்றி அடைவீங்க, சேமிப்பு உயரும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, வரன் உங்கள்கிட்ட அமையிறதுக்கான விஷயங்கள் நடக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நடத்தி நீங்கள் வெற்றி அடையணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது. புரியுதுங்களா? நான் மட்டுமே பயன்பட்டுருக்கணும்லாம் இல்லை. அதே மாதிரி என்னை தேடி வந்தவங்க தான் பயன்படுறாங்கன்னு இல்லை, இப்போ என்னை பார்க்குறவங்களும் பயனடையணும். சில விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்காக தான். புரியுதுங்களா? நீங்கள் ஏன் திடீர்னு ஒரு விஷயம் யாரும் சொல்லுவாங்க, இல்லை அதில் அந்த ஷேர் வாங்கினா அது அவ்வளோ போகுது, இவ்வளோ போகுது, இவங்ககிட்ட சீட்டு கட்டினா ரொம்ப தள்ளு போகுது, நமக்கு ரொம்ப லாபமாக இருக்குன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க தான். நம்ம தான் உஷாராக இருக்கணும்.
அதே மாதிரி தீபாவளி சீட்டு கட்டுறதுலங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்துடன் பயணம் பண்ணுங்க. ஏன்னா தாய்மார்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அவங்க தான் இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி இருந்தீங்கனாவே ஜெயிச்சிருவீங்க. எப்பவுமே நம்ம நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்மளை நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும், வாழணும். அதுதான் உயர்வு. புரியுதுங்களா? இன்று கடன்காரன் நாளைக்கு கடன்காரனாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தில் வாங்கிட்டோம், அதை சரிப்படுத்துறதுக்கான விஷயத்துக்கு தான் போகணும். கடன் தீர்றதுக்கான வழியை பயன்படுத்தி இன்றைய நாளில் வெற்றியடையுங்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, அதாவது ரொம்பவும் கஷ்டப்பட தேவையில்லை. இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன பயணம் முக்கியம்தான். எரிபொருள் நிரப்பும் நிலையம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாது. திருவினா போகும், எவ்வளோ வேணாலும் போகும், லிமிட்டே கிடையாது. சும்மா மேலே காட்டுற மீட்டர்லாம் சும்மா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது 80 காட்டுச்சுன்னா நம்ம 100 போகிறதா நினச்சிக்க வேண்டியது தான். அவ்வளவு வேகத்தை செல்லக்கூடிய வகையில் நம்மளை தூண்டிவிடும். உயர்வை நோக்கி பயணம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மகிழ்ச்சி திருக சொல்லும். கவனத்தோடு பயணம் பண்ணணும். மேஷராசிக்காரங்க இன்றைக்கி கவனத்தோடு பயணம் பண்ணணும். தாய் வீடு இவற்றுக்குள்ளே ஏதாவது செலவு ஏற்படும், அதை பார்த்து பக்குவமாக செய்து ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது சரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரி எப்படி பண்ணுறது? தேவையானதை வாங்கி கொடுத்துடணும். வண்டியை முதல்ல செக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இப்போ விளையாடுற நேரம் தான் கரெக்டாக இருக்குன்னா படிப்பில் ஓரளவு கவனம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன அடுத்து படிக்க போகிறோங்கிறத ஒரு கவனம் பண்ணி செய்யணும். அப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு உயர்வை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. ரிஷபராசி அன்பர்களே, அதாவது உங்கள் ராசி அதிபதி 12ல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி 2ஆம் இட தனாதிபதியும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். நான் செய்கின்ற முயற்சி அத்தனையும் தோற்கின்றதே என்று மனவேதனைப்படக்கூடிய ஒரு நாள். சொல்லுங்க, என்னுடைய ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாகி விட்டதேன்னு புலம்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. நீங்கள் இதை மாறணும் அப்படின்னா பிளான் கரெக்டாக இருக்கணும். என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லி செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. துயரம் ஒரு துயரத்தை துணையாக எடுக்காது, வெற்றி துணையாக எடுத்துக்கும், அனுபவத்தை துணையாக எடுத்துக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க. மிதுன ராசி அன்பர்களே, அதாவது போனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ புரண்டு கேட்டாலும் வராது. வயதும் சரி, வாழ்க்கையும் சரி. இப்போ நல்ல நேரம் வந்துடுச்சு, அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நலமாக இருக்கீங்க, இந்த நலத்தை உங்கள் வாழ்வியலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கணும். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு கிரகம் உங்களுக்கு கைவிடலை. அதனால் நலமுடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கின்றது. கடகராசி அன்பர்களே, தேவையில்லாத தலைவலி, மனச்சோர்வு, சிக்கல் இன்றைய நாளில் உங்களை சூழும். எப்படி ஒரு மாதிரி கொடுத்ததை கேட்குற நிலைமையில் இருப்பாங்க, பதில் சொல்ல முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உடல் கொஞ்சம் பரவாயில்லை, உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்களா? இதை வச்சு மற்றதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. தேர்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது இரக்கம் காட்டு ஏமாந்து விடாதே, படிச்சிருப்பீங்கள்ல, அதே தான். என்னவோ அது உங்கள் வேலை, அதை கரெக்டாக பார்த்துக்கணும், கரெக்டாக செய்யணும். அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் காட்டி, அதாவது பழைய பாட்டு இருக்க, கஞ்ச கழுதையிடும் காசு இருந்தாலும் அது கர்ணனாகி விடுமான்ற மாதிரி நீங்கள் இருக்கிறத உதறினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, எதுவுமே எல்லாம் போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் முன்னின்று நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களும் கொடுத்து விடுங்கள், வாங்க வேண்டியதும் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் திகழ்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் சற்று பொறுமை நிதானம் கடைபிடிச்சா சிறப்பாக இருக்கும். ஏன்னா பணத்தால் ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும். பணம் கொடுக்குறேன்னு இருப்பீங்க, கொடுக்க முடியாது, இல்லை நாள் ஓடிட்டுருக்கும். அது மாதிரி ஒரு 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 மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஓட்டமும் நடையமா இருக்க வேண்டிய இருக்கிறீங்க. அதனால் அது பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜெயிச்சிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பயனடையுங்கள். துலாம் ராசி அன்பர்களே,
என்ன பண்ணாலும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு மன உளைச்சல் எனக்கு இருக்கும். நீங்கள் போகலைனாலும் நீங்கள் உங்களை எப்பவுமே அங்கே உட்கார வச்சிடும். நீங்கள் தான் அப்படி இருப்பீங்க. 24 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட இப்படி அலைச்சல் இல்லை, அப்படியே சுற்றி சுற்றி வர நமக்கே இவ்வளோ அலைச்சலாக இருக்குன்ற மாதிரி சொல்லக்கூடிய இடத்தில் இந்த கிரகங்கள் பயணிக்கின்றன. புரியுதுங்களா? மேக்சிமம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, பாட்டு தான் பாடலை, சோதனை மேல் சோதனைன்ற மாதிரி நிறைய சோதனைகள் தடைகள்லாம் தாண்டி வந்துடுவீங்க. அதாவது உங்களோட கவனங்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மண் பொன், இது ரெண்டுத்தில் இருந்துச்சுன்னா சோதனைலாம் தாண்டி வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வர பொற்காலத்தை மனதில் நிறுத்தி வெற்றி அடையுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தேவையற்ற கோபம், தேவையற்ற வாக்குவாதம், பிள்ளைகள் மேல், சுற்றி இருக்கும் உறவுகள் மேல், இதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இவங்களை திருத்தத்துக்கெலாம் வேலை இல்லை. நீங்கள் மாதிரி உங்கள் வேலை செய்யுங்க, கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையும். அதுபோல் இன்றைக்கி நாளில் சில கொஞ்சம் மனதளவில் ஒரு பாதிப்பு, ரொம்ப டென்ஷன், அதனால் பார்த்துக்குங்க. ஏதாவது சுற்றுலா அது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு செல்லும் பொழுது சர்வ ஜாக்கிரதையுடன் பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, நிம்மதி வந்து விட்டது, செயலம் தொடங்கி விட்டது, தெய்வ அருள் கிடைத்து விட்டது. இது மூணுமே ஒரு சேர உங்களுக்கு நடந்திருக்குது. புரியுதுங்களா? அந்த வெற்றி களிப்போடு நிம்மதியோடும் ஆத்ம சுகிதத்தோடும் இறைவனுக்காக உங்களோட இதயத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த இறைவன் இப்போது உங்களுக்கு நிம்மதியாக வச்சிருக்கிறார், நடக்கும். புரியுதுங்களா? கும்பராசி அன்பர்களே, அதாவது சனி தன் சொந்த வீட்டிலிருந்து பார்க்குற இடத்த கண்டிப்பாக பாழ்படுத்துவார். உங்களோட பூர்வீக ஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துவார். அதனால் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அதெல்லாம் விடுத்து உதறி எழுந்துருச்சு உங்கள் படிக்கிற வேலையே அல்லது உங்களோட பணிகளுக்கு போய் நீங்கள் வந்தீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த நாள் பகை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. வார்த்தைகளில் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, அதாவது வெற்றி ஒரு பக்கம் இருக்குது, தோல்வி ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் வெற்றி அடைவீன்னு சொல்லிட்டு போயிடுவோம், ஆனால் என்னவோ சொன்னாங்க எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. அதாவது நடக்கின்ற விஷயங்களில் 75% நன்றாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட தொழில் ஸ்தானம், அடுத்தது உங்களோட பூர்வீக ஸ்தானம், இது ரெண்டுமே இன்றைக்கி சரியாக இல்லை. உங்களிடம் வாங்கியவர்கள் கண்டிப்பாக உங்களை உதாசீனப்படுத்தி போவார்கள். உங்கள் வாக்கும் திறமையும் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும், ஓரளவுக்கு வேலை செய்யாது. இந்த ஓரளவுக்கு வேலை செய்யும்போதே வெற்றியோடு இருக்கிறீங்க. இன்னும் நல்லா ஃபுல்லாக வேலை செஞ்சதுன்னா அதுக்கு இறை வழிபாட்டின் மேல் கவனம் செலுத்துங்கள், பொறுமையாக இருங்கள். முக்கியம், குழந்தைங்களோட படிப்பு மேலே கவனம் வைங்க. புரியுதுங்களா? அதுபோல் கணவர், தொழில், இது 3 அமைப்பு உங்களுக்கு இப்போ வேலை செய்து அதில் கவனமாக இருந்தால் வெற்றியடைந்து உற்சாகத்துக்கு போவீங்க. ரொம்ப உற்சாகத்தில் இருப்பீங்க. அதை சொல்லுவாங்களே, ஒரு வெற்றி கோப்பையை துடுக்கி ஓடுறாங்க இல்லைங்க, ஒரு 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 பந்தயம் நடக்குது, அவங்க ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி வெற்றி கோப்பை உங்கள் கைகளில் தவழக்கூடிய ஒரு நன்னாளாக நான் திகழ்கிறது. ஓகேங்களா? பயனடையுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.